அதாவது நீங்க எச்ச வேலை பாப்பீங்க அப்படிங்கிறது எங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். இருந்தாலும் இவ்வளவு ஓப்பனா எச்ச வேலை பாப்பீங்கன்னு சொல்லிட்டு நாங்க சுத்தமா எதிர்பார்க்கல. உங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் ப்ரோ. இந்த பிக் பாஸ் முடியறதுக்கு இன்னையோட சேர்த்து மொத்தம் 4 நாள் தான் இருக்கு. இந்த 4 நாள்ல யாருக்கு மக்கள் அதிகப்படியான ஓட்டுகளை கொடுக்குறாங்களோ அந்த ஒரு நபர் தான் இந்த பிக் பாஸ் சீசன் 9 டைட்டில் வின்னர் ஆக போறாங்க. அந்த நபர் தான் அந்த கப்பையும் தூக்க போறாங்க, 50 லட்சம் ரூபாய் பணத்தை எடுக்க போறாங்க, அந்த காரையும் தட்டி தூக்க போறாங்க. அப்படி இருக்கும்போது சேனலை பொறுத்தவரைக்கும் இந்த மாதிரி எச்ச வேலையை பார்க்கலாமா சொல்லுங்க? சேனலை பொறுத்தவரைக்கும் இந்த மாதிரி எச்ச வேலையை பார்க்கலாமா? பார்க்க கூடாதுல. ஏன்னா உங்களுக்கே தெரியும், நேத்துக்கான எபிசோட் முடிஞ்ச உடனே அபிஷியல் ஓட் லிஸ்ட் ஓபன் ஆகும். ஓகேவா? அதுக்கப்புறம் தான் அபிஷியலா மக்கள் வந்து ஓட்டு போட முடியும். அப்ப 2 விதமா மக்கள் ஓட்டு போடுவாங்க. ஒன்னு ஹாட் ஸ்டார்ல போயிட்டு ஓட்டு போடுவாங்க, இன்னொன்னு மிஸ்டு கால் கொடுப்பாங்க. எல்லாருக்குமே தனிப்பட்ட முறையில் ஒரு நம்பர் இருக்கும். ஓகேவா? எல்லா கண்டஸ்டன்ஸ்க்கும் தனிப்பட்ட முறையில் ஒரு நம்பர் இருக்கும். அந்த நம்பரை பல பேர் வந்து சேவ் பண்ணியே வச்சிருப்பாங்க. பல பேர் அவங்க கான்டாக்ட் லிஸ்ட்ல சேவ் பண்ணி வச்சு நைட்டோட நைட்டா ஓட்டுகளை போட ஆரம்பிப்பாங்க. அப்படி இருக்கும்போது நேத்து எபிசோட் வந்த உடனே அந்த அபிஷியல் ஓட்டிங் அந்த வெப்சைட் வந்து ஓப்பன் ஆயிரும். ஹாட் ஸ்டார்ல வந்து பல பேர் வந்து அவங்களுக்கு பிடிச்ச ஆட்களுக்கு ஓட்டு போட ஆரம்பிச்சிட்டாங்க. நேத்து ஏகப்பட்ட பிஆர்லாம் வெளியே வர ஆரம்பிச்சாங்க. ப்ரோ ரொம்ப ஓப்பனா ஓட்டு கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. நானும் ஓட்டு கேட்கலாமான்னு சொல்லி கொஞ்சம் யோசிச்சுட்டு இருக்கேன். அதை பத்தி மறக்காம கமெண்ட்ல போட்டுருங்க. அப்போ மக்கள் எல்லாம் ஓட்டுகளை போட்டு ஓட்டு போட்டாச்சுன்னு சொல்லிட்டு பயங்கரமா ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. சடனா பார்த்தா இன்னொரு நியூஸ் வந்து பரவலா வந்துட்டு இருக்கு. என்னன்னு பார்த்தா திவ்யாக்கான அந்த நம்பர் ஒர்க் ஆகல. திவ்யாக்கு ஓட்டு போடுற அந்த மொபைல் நம்பர் வந்து ஒர்க் ஆகல. அந்த நம்பருக்கு கால் பண்ணா ரீச் ஆக மாட்டேங்குது, இல்லாட்டினா நாட் எக்ஸிட்னு வருது, இல்லாட்டினா வந்து சுவிட்ச் ஆஃப்னு வருதுன்னு சொல்லிட்டு மக்கள் வந்து மெசேஜ் போட்டே இருக்காங்க. ஆக்சுவலா உங்களுக்கே தெரியும், நான் நேற்று நைட்டு வெளியே போயிட்டேன். ஓகேவா? அப்போ ஏகப்பட்ட மெசேஜ் எனக்கு வந்துகிட்டே இருக்கு. அப்ப நான் நினைச்சேன், சரி ஒரு சில பேருக்கு தான் இந்த மாதிரி பிரச்சனை இருக்கும் போல. இல்ல ப்ரோ சரியாயிரும் ப்ரோ, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க ப்ரோன்னு சொல்லிட்டு நான் ஒரு 10:30 என்கிட்ட கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ ஒரு 11 மணி வரைக்கும் வெயிட் பண்ணுங்க, அப்புறம் பார்க்கலாம்னு சொல்றேன். 11 மணிக்கும் மக்கள் எல்லாரும் ட்ரை பண்ணிருக்காங்க, ஒர்க்கே ஆகல. 11 மணிக்கு மக்கள் ட்ரை பண்ணிருக்காங்க, ஒர்க்கே ஆகல. சரி ப்ரோ, இப்படி இதுல என்ன ப்ரோ பிரச்சனை ஆக போகுதுன்னு கேட்டீங்கன்னா, இங்கதான் மிகப்பெரிய பிரச்சனையே ஸ்டார்ட் ஆகும் ப்ரோ. ஒரு நாளுக்கான ஓட்டு ஃபுல்லா கட் ஆயிரும் ப்ரோ. இந்த 10:30 அபிஷியல் ஓட் லிஸ்ட் ஓபன் பண்ணுவாங்கல்ல, இந்த 10:30 இருந்து 12 மணிக்குள்ள ஒரு நாளுக்கான ஓட்டு, அதாவது திங்கக்கிழமைக்கான ஓட்டு, அப்புறம் 12 மணி தாண்டதுக்கு அப்புறம் செவ்வாய்க்கிழமைக்கான ஓட்டுக்கு மாறிடும் ஆட்டோமேட்டிக்கா. அப்படி இருக்கும்போது மக்கள் எல்லாருமே இந்த கேப்ல டக்குன்னு ஓட்டுகளை போடுவாங்க. அப்ப எல்லாரும் ட்ரை பண்ணிருக்காங்க, திவ்யாக்கான நம்பர் ரீச் ஆகல. அப்போ ட்விட்டர் பக்கம் அங்க எங்கன்னு போய் பார்த்தா தெரியுது, உண்மையாவே திவ்யாக்கான நம்பர் ரீச் ஆகலன்னு சொல்லிட்டு எல்லாரும் போட ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் பரவாயில்ல இன்னொரு நியூஸ் வருது. என்னன்னு பாத்தீங்கன்னா, சபரிக்கான நம்பரும் ஒர்க் ஆகல, விக்கல் சிக்கரம்கான நம்பரும் ஒர்க் ஆகலன்னு சொல்லிட்டு இருக்காங்க. பட் ஃபர்ஸ்ட் சபரிக்கான நம்பர் ஒர்க் ஆயிருக்கு. சபரிக்கான நம்பர் ஒர்க் ஆயிருக்கு, விக்கல் சிக்கரம்கான நம்பர் ஒர்க் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்துல டக்குன்னு அவங்களுக்கான நம்பர் கட் ஆயிட்டு 3 பேருக்கான நம்பர் சுத்தமா ஒர்க் ஆகல. எப்படி 3 பேருக்கான நம்பர் வந்து சுத்தமா ஒர்க் ஆகல, ஒரே ஒரு நபருக்கான நம்பர் மட்டும் ஒர்க் ஆகிட்டே இருக்கு. அது யாருன்னு கேட்டீங்கன்னா, நம்ம அரோராக்கான நம்பர் மட்டும் ஒர்க் ஆகிட்டே இருக்கு. அந்த நபருக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்ல. இங்க மிகப்பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா? மக்களை பொறுத்தவரைக்கும் ஒரு நம்பருக்கு ட்ரை பண்ணுவாங்க, அதாவது அவங்களுக்கு பிடிச்ச ஒரு நபருக்கு ஓட்டு போட ட்ரை பண்ணுவாங்க. அப்படி ட்ரை பண்ணும்போது அந்த நபருக்கு ஓட்டு போல, அந்த நம்பர் வந்து ரீச் ஆகல, அவங்களுக்கு பிடிச்ச நபருக்கு ஓட்டு போட முடியலன்னா டக்குன்னு என்ன பண்ணுவாங்க தெரியுமா? சரி வேற யாருக்காச்சும் போகுதா, இல்ல அவங்களுக்கு அந்த பிரச்சனை தான் இருக்கான்னு சொல்லிட்டு அடுத்த நம்பருக்கும் ட்ரை பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அப்படி அடுத்த நம்பருக்கும் ட்ரை பண்ணும்போது அது என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு ஓட்டுகளா மாறிடும். ஏன்னா இந்த போன் கால் சிஸ்டம் பொறுத்தவரை எப்படி ஒர்க் ஆகும்? மிஸ்டு கால் தான். ஒரு ரிங் போனோடனே ஓட்டு பதிவாயிரும். அப்படி இருக்கும்போது ஒருத்தருக்கு ஓட்டு போல, அப்ப இன்னொரு நம்பருக்கு ட்ரை பண்ணுவோம் அப்படி சொல்லி இன்னொரு நம்பருக்கு ட்ரை பண்ணும்போது அது ஆட்டோமேட்டிக்கா அந்த நபருக்கு ஓட்டுகளை மாறிட்டு இருக்கும். அப்படிதான் நேத்து நைட்டு மட்டும் அரோராக்கு தரமான ஓட்டுகள் குமிஞ்சிருக்கு. ஏன்னா மக்கள் எல்லாருமே இங்க ஒரு சைடு திவ்யாக்கு ஓட்டு போட்டு பாக்குறாங்க, இங்க ஒரு சைடு சபரிக்கு ஓட்டு போட்டு பாக்குறாங்க, அந்த பக்கம் விக்கல் சிக்கரம் யாருக்குமே இதாகலன்னு சொல்லிட்டு அரோராக்கு போட்டு பாக்குறாங்க. அரோராக்கு ஒர்க் ஆகுது. அப்ப அது அரோராக்கு ஓட்டுக்கு தானே, அப்ப அது வந்து அரோராக்கு ஓட்டுக்களை தானே மாறி இருக்கும். கண்டிப்பா ஓட்டுக்களை மாறி இருக்கும் ப்ரோ. அவ்வளவுதான், ஒரு ரிங்கு போதும், டப்புன்னு மிஸ்டிகால் தானே ஆகும். அது ஒரு ரிங்ல ஓட்டுகள் ஆயிரும். அப்படி இருக்கும்போது எதனால சேனல் இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்றாங்க? ஆக்சுவலா உங்களுக்கான பிரச்சனை தான் என்னங்க? இப்ப அரோராக்கு கப்பு கொடுக்கணுமா, கொடுத்துருங்க. அரோராக்கு கப்பு கொடுக்கணும்னு சொல்லி முடிவு பண்ணிட்டீங்கன்னா டைரக்டா கொடுத்து தொலைஞ்சிருங்க. அதே ஒரு மாதிரி சுத்தி வாரீங்க, எனக்கு அதான் புரியல. ஏன் ஒரு மாதிரி சுத்தி வாரீங்க? அரோராக்கு தான் கப்பு கொடுக்கணும், ரெண்டாவது சபரியை வந்து அந்த ஸ்டேஜ் ஏத்தணும்னு சொல்லி முடிவு பண்ணிட்டீங்கன்னா பண்ணி தொலைஞ்சிருங்க. அதுக்கு எதுக்கு தேவையில்லாம அந்த ஓட்டிங் சிஸ்டத்தை வச்சு மக்களை போட்டு வெறுப்பேத்திட்டு இருக்கீங்க? இதுல ஒரு கட்டத்துல ஒரு 2.5 போல சபரிக்கு ஒர்க் ஆக ஆரம்பிச்சிட்டு, நான் என்ன நினைச்சேன்னா, சரி ஓகே அரோராக்கு மட்டும் தான் ஒர்க் ஆகுது, எவ்வளவுதான் ஓட்டுகள் வாங்கினாலும் கடைசி 4 நாட்கள் திவ்யா வாங்க போற ஓட்டுகள் அந்த பொண்ணால ரீச் பண்ண முடியாது. அப்ப அது பிரச்சனை இல்ல, சைட்ல கிடக்குன்னு சொல்லி நான் விட்டுட்டேன். ஏன்னா சபரிக்கு ஒர்க் ஆகல. அப்போ ஒரு கட்டத்துக்கு அப்புறம் பார்த்தா நைட் ஒரு 2.5 போல சபரிக்கு ஒர்க் ஆயிட்டு, நைட் ஒரு 2:30 போல சபரிக்கு ட்ரை பண்ணி பார்த்துருக்காங்க. நிறைய பேருக்கு சபரிக்கு வந்து ஓட்டு விழுந்திருக்கு. அப்போ நீங்க என்னதான் பண்றீங்க? உங்களுக்கான பிளான் என்ன? அப்போ ஒரு நாள் ஓட்டு திவ்யாக்கு உழல, ஒரு நாள் ஓட்டு திவ்யாக்கு உழல. இப்ப சபரிக்காச்சும் லைட்டா ஒர்க் ஆயிடுச்சு. சபரிக்காகட்டும் விக்கல் சுக்கரனுக்காகட்டும் 2 பேருக்கான நம்பர் வந்து திங்கக்கிழமை நைட் வந்து லைட்டா ஒர்க் ஆச்சு. ஒரு சில பேருக்கு ஓட்டுகள் விழுது, ஒரு சில பேருக்கு தான் ரீச் ஆகலன்னு சொல்லி வருது. ஆனா திவ்யாக்கான நம்பர் வந்து ஃபுல்லா சுவிட்ச் ஆஃப்.
ஃபுல்லா திவ்யாக்கான நம்பரை பொறுத்த வரைக்கும் நான் கடைசியா ஒரு 3 மணிக்கு ட்ரை பண்ணேன். 3 மணி வரத்துக்கு ஒர்க் ஆகல. அப்போ ஒரு நாள் ஓட்டு முடிஞ்சு போச்சுல்ல, திவ்யாக்கான ஒரு நாள் ஓட்டு காணாம போச்சு. இது அன்ஃபேர் தானங்க. இது என்ன பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய அன்ஃபேராங்க. இது நீங்க எப்படி பண்ண முடியும்? ஓட்டிங்னு சொல்லி வச்சீங்கன்னா அது பொதுவா தானே இருக்கணும், எல்லாருக்கும் ஏத்த மாதிரி தானே இருக்கணும், எல்லாருமே கரெக்டா ஓட்டு போடுற மாதிரி தானே ஒரு சிஸ்டம் இருக்கணும். அது என்ன ஒருத்தருக்கு ஒர்க் ஆகல, ஒருத்தருக்கு மட்டும் ஒர்க் ஆகுது? அப்ப நீங்க ரொம்ப தெளிவா மூவ் பண்றீங்கல்ல, ரொம்ப தெளிவா அரோராக்கு ஓட்டுகள் வர வைக்கணும் ட்ரை பண்றீங்க. அப்ப நீங்க என்ன பிளான் போடுறீங்க? இது என்ன வகையான பிளான்? எனக்கு சத்தியமா புரியல. இந்த அளவுக்கு ஒரு எச்ச வேலையை பார்த்து ஒருத்தரை மேல தூக்கிட்டு வந்து நீங்க என்ன பண்ண போறீங்க? எனக்கு சுத்தமா ஐடியா இல்ல. இது அரோராக்கு தான் மிகப்பெரிய நெகட்டிவா வாங்கி கொடுக்கும். மக்கள் வெறுப்பாயிருவாங்க. அதனால அரோராக்கு மட்டும் ஒர்க் ஆகுது, மத்த யாருக்கும் ஒர்க் ஆகலன்னு சொல்லிட்டு அரோரா மேல சம காண்டாவாங்க. இப்ப என்ன பிளான் போடுறீங்க? இது என்ன வகையான பிளான்? சத்தியமா சொல்றேன் ப்ரோ, திவ்யாக்கு ட்ரை பண்ண நிறைய பேர் வந்து திவ்யாக்கு போலன்னு சொல்லிட்டு அடுத்தடுத்த நம்பருக்கு ட்ரை பண்ணிருக்காங்க. அது மேபி டப்புன்னு ரிங்கு பேசினா அவங்களுக்கு ஓட் ஆயிரும் ப்ரோ, அவங்களுக்கு ஓட்டுகள் ஆயிரும். அப்புறம் திருப்பி திவ்யாக்கு அவங்க ஓட்டு போட முடியாது. அப்ப இது என்ன வகை சிஸ்டம்? இது என்ன மாதிரி இவங்க பிளான் பண்ணி பண்றாங்க? இது ஃபேரே கிடையாது. இது மிகப்பெரிய அன்ஃபேர். திவ்யாக்கு போறதுக்கு ஒர்க் ஆகல. நான் நைட்டு 3 மணி வரைக்கும் பார்த்தப்பா, 3 மணி வரைக்கும் ஒர்க் ஆகல. அப்ப அந்த டைம்லலாம் ஓட்டு போடுற மக்கள் என்ன பண்ணுவாங்க? சில பேர் வந்து நைட் ஷிஃப்ட்ல இருப்பாங்க. நைட் ஷிஃப்ட்ல நிறைய பேர் முழிச்சு உட்காந்து அந்த டைம்ல டப்புன்னு ஓட்டுகளை போடுவாங்க. 11:50க்கு ஒரு ஓட்டு, 12:01க்கு ஒரு ஓட்டுன்னு சொல்லி போட்டுட்டு இருக்க மக்களும் இருக்கத்தான் செய்றாங்க. அப்படி இருக்கும்போது நீங்க இப்படி பண்ணீங்கன்னா ஒரு நாளுக்கான ஓட்டு மொத்தமா காலி ஆயிடுச்சுங்க. இது யாரு கொண்டு கொடுப்பா? இது எங்க கொண்டு சேர்ப்பீங்க? சத்தியமா தெரியலங்க. இது வந்து ஒரு மாதிரி ரொம்ப ஓப்பனா எச்ச வேலை பார்த்த மாதிரி எனக்கு தோணுது. அது மட்டும் இல்லாம இன்னொரு விஷயத்தை யோசித்து பாருங்க. நேத்து துஷார் வீட்டுக்குள்ள விட்டு துஷார் அரோரா 2 பேருக்கான அந்த ஸ்கிரீன் ஸ்பேஸை தான் பயங்கரமா காமிச்சிருக்காங்க. 1 எபிசோடும் சரி, லைவும் சரி, ஃபுல்லா அந்த 2 பேர் தான். அந்த 2 பேர் உட்கார்ந்து ஏதோ சும்மா ஒரு ஸ்கிட் மாதிரி பண்றங்க பேர்ல ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த விஷயத்தை மட்டும் தான் லைவ்லயும் காமிச்சாங்க. 1 எபிசோட்ல அதை மட்டும் தான் காமிச்சு வச்சிருக்காங்க. அப்போ நீங்க என்ன ட்ரை பண்றீங்க? அரோராக்கு கப்பு கொடுக்க ட்ரை பண்றீங்களா? கொடுத்துருங்க, தப்பு இல்லை, தூக்கி கொண்டு கொடுத்துருங்க. இந்த ஓட்டிங் சிஸ்டத்தை வச்சிருக்கோம், அதை வச்சிருக்கோம், இதை வச்சிருக்கோம், உங்களுக்கு பிடிச்ச நபர்களுக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லிட்டு எங்க தலையில கெட்டாதீங்க. இது கடைசியில் என்ன ஆகும்? ஏதோ நாங்கெல்லாம் ஓட்டு போட்டு வின் பண்ண வச்ச மாதிரிலாம் இருக்கும். அப்படி இல்லையே, அப்படி இல்லைங்க. அந்த மாதிரிலாம் எந்த ஒரு விஷயமும் இல்லை இங்க. ஆனா நேத்து நைட்டு நான் இன்னொரு விஷயத்த கவனிச்சேன் ப்ரோ. பயங்கரமான பிஆர் வேலையை பாக்குறானு, சபரிக்கு அப்படி இறங்குறானுவன். இந்த இடத்துல நான் ஒண்ணு கேட்கணும். நீ சபரிக்கு ஓட்டு கேளுப்பா, தப்பு இல்லை. சபரி இந்த வீட்டுக்குள்ள என்ன பண்ணானோ அதை வச்சு ஓட்டு கேளு. சபரி இந்த வீட்டுக்குள்ள ஒரு ஆணையம் புடுங்கலைங்கிற நமக்கே தெரியும். அதிகப்படியா அந்த வீட்டுல பண்ண விஷயம் என்ன? வெறும் அவன் அதிகப்படியா அந்த வீட்டுல பண்ண விஷயம் என்ன? ஒரு வெங்காய செடி வளர்த்தான். அந்த வெங்காய செடியை தாண்டி அவங்க கிட்ட வேற கண்டென்ட்டே கிடையாது. ஓகேவா? அப்படி இருக்கும்போது சபரிக்கு எப்படி ஓட்டு கேட்கறாங்கன்னா, சபரி வந்து வெளியே இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணியிருக்காரு, வெளியே இந்த மாதிரி நன்மைகள் பண்ணியிருக்காருன்னு சொல்லிட்டு வெளியே உள்ள விஷயத்துல எடுத்து போட்டு ஓட்டு கேட்டுட்டு இருக்கானோ ப்ரோ. இப்போ அவர் வெளியே உள்ள விஷயம்லாம் ஓகே. இப்போ அவர் வந்து வெளியே நல்லது பண்ணல நான் சொல்ல வரல, நிறைய நல்லது பண்ணியிருக்காரு, இல்ல நான் சொல்ல. ஆனா அது என்னையா வெளியே உள்ள விஷயத்தை எடுத்து போட்டு ஒரு ஷோல ஓட்டு கேட்டுட்டு இருக்கீங்க? இது என்ன பழக்கம்? எனக்கு சத்தியமா புரியலையா. இது என்ன பழக்கம்? இதுல ஏகப்பட்டவர் களத்துல இறங்கியிருக்காங்க. நேத்து கானா வினோத்தவர்கள் வேற திடீர்னு ஒரு மாதிரி ஏதோ சேனல்கள் பிரஷர் பண்ணிட்டாங்களா என்னமோ தெரியல. நம்ம ஜாக்லின் அவர்கள் இன்டர்வியூ எடுத்திருக்காங்க. அப்ப கேட்கறாங்க யாரு டைட்டில் வின்னராக வாய்ப்பு இருக்கு அப்படின்னு கேட்டா, மனுஷன் ஒரு மாதிரி ஒரு செகண்ட் யோசிச்சு சபரி அப்படின்னு சொல்லி சொல்றாப்ல. சபரிக்கும் கானா வினோத்துக்கும் வீட்டுக்குள்ள சுத்தமா செட் ஆகாது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். கடைசி நாட்கள் வரைக்கும் சண்டை தான் போட்டிருக்காங்க. அப்படி இருக்கும்போது எனக்கு ஷோர் ஷாட்டா தெரியும் கானா வினோத் சபரியை சொல்ல வாய்ப்பு கிடையாதுன்னு சொல்லிட்டு. ஆனா மனுஷன் நேத்து சொல்லி வச்சிருக்காப்ல. இது எங்க போகுதுன்னு தெரியல ப்ரோ. ஏதோ சபரியை புஷ் பண்றாங்க. இந்த வெங்காயத்தை புஷ் பண்ணி மேல கொண்டு வந்துடணும்னு சொல்லி ட்ரை பண்றாங்க போல. அதுக்கு தான் இந்த மாதிரி வேலையை பார்த்து வைக்கிறாங்க. பண்ணுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா ஜென்ரல் ஆடியன்ஸ் சப்போர்ட் எங்க இருக்கோ அங்கதான் இந்த கப்பு போகும். பார்த்துக்கலாம். இன்னும் 4 நாள் இருக்குல்ல. நீங்களாம் ஓப்பனா பிஆர் பண்ணும்போது நாங்களும் ஓப்பனா சப்போர்ட் கொடுக்க ஆரம்பிக்கலாம்னு சொல்லி இருக்கோம். யோசிச்சு கொஞ்சம் பிஆர் பண்றதெல்லாம் பார்த்து பண்ணுங்க. அப்புறம் இங்க ஓட்டு கேட்க ஆரம்பிச்சா அப்புறம் வேற மாதிரி போயிடும். அது நல்லா இருக்குதுன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கோம். அவ்வளவுதான் சொல்றேன், வேற ஒண்ணு இல்ல. பார்க்கலாம் கைஸ். இப்ப சொல்லுங்க, காலைல இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு திவ்யாக்கான நம்பருக்கு ஓட்டு போட முடியுதா? உங்களால திவ்யாக்கான நம்பருக்கு ஓட்டு போட முடியுதா? கால் ட்ரை பண்ணி பாத்தீங்களா? அந்த மிஸ்ட் கால் ஒர்க் ஆகுதான்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல போட்டுருங்க. ஏன்னா கடைசியா நான் ஒரு 3 மணிக்கு பார்த்தேன், 3 மணிக்கு ஒர்க் ஆகல. சோ இப்போ ஒர்க் ஆச்சுன்னா, காலைல இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கும் ஒர்க் ஆச்சுன்னா மறக்காம கமெண்ட்ல போடுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம்.